மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் மற்றும் சத்யம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் ஃபவுண்டேஷனுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம் 3 விஷயங்கள் தினமும் கடைபிடிக்க வேண்டும். 3 hours ஆஃப் மெடிடேஷன், 2 hours ஆஃப் சுவாத்தியாய அண்ட் 1 hour ஆஃப் சத்சங்கா. இது தினமும் நாம் எல்லோரும் செய்யணும். எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தினமும் 3 மணி நேரம் தியானம் செய்யணும். நம்முடைய வைப்ரேஷன் ஹைல இருக்கா லோல இருக்கா அப்படின்றது எப்படி தெரியும் நம்மளுக்கு? நம்முடைய எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை பார்த்தா தெரியும். ஜாஸ்தியா நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும்போது நாம லோ எனர்ஜியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆனந்தம், அமைதி, 4 பேர் நன்மைக்காக யாராவது சிந்திக்கிறோம், ஒரு புது விஷயம் இந்த உலகத்திற்காக ஏதாவது உருவாக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான எண்ணங்களுடன் இருந்தால் நீங்க பாசிட்டிவ் எமோஷன்ஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். மை டியர் மாஸ்டர்ஸ், இங்க கீ என்ன அப்படின்னா எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்றது மிக முக்கியம். நம்முடைய அவேர்னஸ் எப்பவுமே நம்முடைய எமோஷன்ஸ் மீது 50% இருக்கணும் மாஸ்டர்ஸ். எப்போ நம்ம எமோஷன்ஸ் சரியில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா தானாட்டுக்கதே செட் ஆகும். ஒரு துன்பம், ஒரு ஜெலசி, ஆங்கர், இது எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. எனக்கு இப்போ துன்பத்துல இருக்கிறேன், நான் இப்போ துன்பத்துல இருக்கிறேன், மற்றவர்களின் மீது ஜெலஸ் ஃபீலிங் எனக்கு வருது, மற்றவர்களின் மீது கோபம் வருது, மற்றவர்களின் மீது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாஸ்டர்ஸ். எதுக்காக சரி பண்ணணும்? முதல்ல எண்ணங்கள் வருது, அந்த எண்ணங்கள் மூலமா நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்பது உருவாக்கப்படும். தீர்க்க காலமா அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸையே நாம இருந்தோம் அப்படின்னா அது நோயாக மாறிவிடும். நாம ஜாஸ்தியா மற்றவர்களை துவேஷிக்கிறோம் அப்படின்னா, அதாவது ஹேட்ரேட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டமக் கேன்சர் அப்படின்றது வந்துடும். அதானதுக்கு அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்முடைய எமோஷன்ஸ் சரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா பிசிக்கல் ஹெல்த் என்பது சரி பண்ண முடியும். அது எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி. when you control, when you transform your negative emotions into positive emotions, healing என்பது ஸ்பீடப் ஆகும். அதற்காகவே 3 மணி நேரம் தியானம் செய்தால் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஆகட்டும் எண்ணங்களற்ற நிலை என்பது கிடைக்கும். அந்த எண்ணங்களற்ற நிலையில எமோஷன்ஸ் எதுவுமே உருவாக்க முடியாது. எதுக்காக அப்படின்னா, எண்ணங்களே இல்லாத நேரத்துல எந்த விதமான எமோஷன்ஸ் வருது? எமோஷன்ஸும் தாட்ஸும் இல்லாத நேரத்துல நம்முடைய பௌதிக உடல் தானாட்டுக்கதே ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். தீர்க்க காலமா இந்த மாதிரி முதல்ல எல்லாமே 3 மணி நேரத்துல 5 நிமிஷம் வருது எண்ணங்களற்ற நிலை. அது ஆனதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வருது, அது ஆனதுக்கப்புறம் 1 மணி நேரம் வருது. மொத்தமா சில வருடங்களுக்கு அப்புறம் உட்கார்ந்த உடனே நல்லபடியா எண்ணங்களற்ற நிலை என்பது அனுபவத்திற்கு வரும். ஒரு யோகியின் வாழ்க்கை என்பது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போ உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுமோ, தீர்க்க காலமான தியானம் நீங்க செய்யும்போது, 3 மணி நேரம் தியானம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்பது தெரியப்படும். உங்களுடைய லைஃப் பர்பஸ் எதுவோ அந்த செயலின் மீது உங்களுடைய பார்வை இருந்தால், உங்களுடைய செயல்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா டபுள், ட்ரிபிள், 10 times, 20 times, 100 times ஜாஸ்தியாகி போயிடும். உங்களுடைய எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே இருக்கும். பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டுமே இருக்கும்போது எந்த நோய்கள் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக குணப்படுத்த முடியும் மாஸ்டர்ஸ். அதற்காகவே 3 மணி நேரம் என்பது முக்கியமா தினமும் தியானம் செய்யணும். 2 மணி நேரம் சுவாத்தியாயம், புத்தக படிப்புதல். எதுக்காக செய்யணும் அப்படின்னா, நாம் எல்லோரும் நாமே நம்முடைய அனுபவங்களின் மூலம் வளர்ச்சி என்பது பெறணும். அப்படின்னா என்லைட்டன்மெண்ட்டுக்கு 100 பிறவிகள் தேவையாகும். அதுவே 100 யோகிகளுடைய புத்தகங்கள், இப்போ ஆதிசங்கரருடைய பயோகிராஃபி, புத்தருடைய பயோகிராஃபி, இயேசுநாதருடைய பயோகிராஃபி, கன்ஃபியூஷியஸோட பயோகிராஃபி, இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா
அவங்க என்லைட் எப்படி ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் ஒரு புத்தகத்தின் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். அவர் 100 ஆண்டுகள் இருந்தால் ஒரு புத்தகம் ஒரு 500 பேஜ் இருக்கும். 500 பேஜ்ல 100 ஆண்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஞானமும் வருதா அப்படின்னா நம்மளுக்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இருக்குதோ அது மட்டுமே தேவை. மீதி எல்லாமே நமக்கு தேவை இல்லை. அதுக்காக புத்தகம் படிச்சால் ஒரு யோகியோடைய வரலாறு நம்ம படிச்சோம் அப்படின்னா அவங்களுடைய ஞானோதயத்திற்கு சம்பந்தப்பட்ட பாதை பார்த்தால் நாம அவங்களுடைய என்லைட்டன்மெண்ட் நாம வாங்கின மாதிரி தான். அந்த விதமா பார்த்தோம் அப்படின்னா எத்தனை யோகிமார்கள் இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே படிக்கணும் வாசிக்கணும் அப்படின்னால் 2 மணி நேரம் ஒரு நாளுக்கு படிச்சால் அட்லீஸ்ட் சில யோகிகளுடைய வரலாறு ஆகட்டும் நம்ம படிக்க முடியும் மாஸ்டர்ஸ். அதற்காக 2 மணி நேரம் தினமும் புத்தகம் என்பது படித்தால் உங்களுடைய என்லைட்டன்மெண்ட் 100 பிறவிகளுக்கு தேவையான நேரம் ஒரு 5 பிறவிகளுக்கே வந்துடும் மாஸ்டர். வித்தின் 5 லைஃப் டைம்ஸ் with the help of meditation and swadhyaya you can get the enlightenment. அதுவே சத்சங்கமும் செய்தால் எத்தனை பேர் இருக்கிறார் மாஸ்டர்ஸ்கள். பெரிய பெரிய ஆழமான அனுபவங்கள் எல்லாமே எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய அனுபவங்கள் நாம கேட்டால் இந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. எதுக்காக கேட்குதோம் அப்படின்னா சில அனுபவங்கள் புத்தகங்கள்ல கிடைக்காது. அந்த விதமான அனுபவங்கள் இந்த காலகட்டத்துல இந்த நேரத்தில் தேவையான அனுபவங்கள் புதுசா ஃப்ரெஷ் அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அந்த அனுபவங்களும் நாம கேட்கும்போது இன்னும் வேகமாக நம்முடைய என்லைட்டன்மெண்ட் என்பது கிடைக்கும். அதற்காக 100 பிறவியில அடைய வேண்டிய என்லைட்டன்மெண்ட் ஒரு பிறவியிலேயே இந்த சூத்திரத்தை கடைபிடித்தால் நமக்கு பெற முடியும் மாஸ்டர்ஸ். 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் சத்சங்கம். இந்த சூத்திரம் நமக்கு கொடுத்தது பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு பாராட்டுகள். 2 லட்சம் புத்தகங்கள் வாசிச்சார். நான் ரொம்ப வருடங்களுக்கு முதல் ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது. வீட்டில் எல்லாமே கிளீன் பண்ணும்போது 2003லியோ 4லியோ வாங்கின ஒரு புக்கு. அது 1 மந்த்தில் படித்தேன். டெப்த்தாக படித்தா ஃபுல்லாக. அவங்க கிரியா யோகி ப்ராக்டிஷனர். அந்த ஆத்தர் அந்த புக்கு எழுதினவர். பாதி புக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இன்னும் பாதி புக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அந்த ஞானம் எல்லாமே நமக்கு அவசியம் இல்லை. ஸோ புத்தகங்கள் படிக்க 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 நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா எது தேவை எது தேவை இல்லாதது அப்படின்ற அறிவு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி படிக்கும்போது யுவர் இன்டலெக்ட் வில் இம்ப்ரூவ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக அனைவரும் தினமும் தியானம் சுவாத்தியாயம் சத்சங்கம் செய்தால் ஒரே பிறவிலேயே முக்தி என்லைட்டன்மெண்ட் ஞானோதயம் எல்லாமே பெற முடியும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம்.